ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 49வது திருநாமம். அமரப்பிரபவே நமக. திருவனந்தபுரத்தில் தன் உந்தியில் பிரம்மாவோடும் தலைப்பக்கத்தில் சிவனோடும் காட்சி தரும் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிக்கும் போது 2 நிகழ்ச்சிகள் நம் மனத்திரையில் தோன்றும். முதல் நிகழ்ச்சி, பிரம்மா வேதங்களை கொண்டு உலகை படைக்கத் தொடங்கிய போது மது, கைடபர் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்றார்கள். அப்போது திருமால் குதிரை முகத்துடன் ஹயக்ரீவராக தோன்றி அசுரர்களை அழித்து வேதங்களை பிரம்மாவிடம் மீட்டுக் கொடுத்தார். இதை பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் முன் இவ்வுலகிலும் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசையப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் கென்மின் என்றருளிச் செய்துள்ளார். இவ்வாறு பிரம்மாவுக்கு தான் அபயம் அளித்ததை நமக்கு உணர்த்துவதற்காக அனந்த பத்மநாப சுவாமி தன் இடது திருக்கையால் தன் உந்தி தாமரையில் உள்ள பிரம்மாவுக்கு அஞ்சேல் என்று செய்கை காட்டுகிறார். 2வது நிகழ்ச்சி, பரமசிவன் பிரம்மாவின் 5வது தலையை கொய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட போது அதை போக்கிக் கொள்ள திருமாலை வந்து வணங்கினார். திருமால் தன் வலக்கை பெருவிரலால் தன் திருமார்பை கீறி அதிலிருந்து வந்த இரத்தத்தால் சிவனின் கையில் உள்ள பிரம்ம கபாலத்தை நிரப்பி சிவனின் சாபத்தை போக்கினார். அவ்வாறுதான் சாப விமோச்சனம் கொடுத்த பரமசிவனுக்கு ஆறுதல் கூறும் விதமாக இன்னும் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபசாமி கோவில் தன் வலது திருக்கையால் சிவலிங்கத்தை மெல்ல தடவி கொடுத்த வண்ணம் எழுந்தள்ளியுள்ளார். இதை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அமரராய் திரிகின்றோருக்கு ஆதி சேர் அனந்தபுரத்து அமரர்கோன் அர்ச்சினக்கின்று அங்கு அகப்பணி செய்வோர் விண்ணோர் நமர்களே சொல்ல கேண்மின் நாமும் போய் நணுக வேண்டும். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனரே என்று பாடியுள்ளார். குமரனின் தந்தையான பரமசிவனின் துன்பத்தை துடைத்தவனும் அமர்களுக்கெல்லாம் தலைவனான கோவிந்தனை அவன் எழுந்தருளியிருக்கும் திருவனந்தபுரம் என்னும் திவ்ய தேசத்துக்கு சென்று பணிவோம் என்பது இதன் பொருள். அனந்த பத்மநாப சுவாமியின் திருக்கோலம் நமக்கு காட்டும் இவ்விரண்டு நிகழ்வின் மூலம் பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ ஆபத்து நேர்ந்தால் திருமால் உடனே வந்து காக்கிறார் என்பது புரிகிறது. ஏன் அவ்வாறு ஓடி வந்து காக்கிறார்? அனந்த பத்மநாப சுவாமி தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தார். பின் பிரம்மா சிவனை படைத்தார். எனவே பிரம்மாவும் சிவனும் திருமாலுக்கு முறையே மகனும் பேரனும் ஆவார்கள். ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஆபத்து நேர்ந்தால் அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் வந்து அவர்களை காப்பதுதான் முறை. அதனால்தான் அவர்களுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் திருமால் குடும்பத்தில் மூத்தவர் என்ற முறையில் உடனே ஓடி வந்து காக்கிறார். அது மட்டுமின்றி திருமாலே பிரம்மாவையும் சிவனையும் படைப்பு கடவுளாகவும் அழிக்கும் கடவுளாகவும் நியமித்தார். பிரம்மா, சிவன், இந்திரன், வருணன், அக்னி போன்ற தேவர்களுக்கு அமரர்கள் என்று பெயர். அமரர் என்றால் நீண்ட ஆயுள் பெற்றவர் என்று பொருள். அந்த அமரர்களை உருவாக்கி அவரவர்களுக்குரிய பதவிகளில் அமர்த்தி அவர்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் காக்கும் பிரபுவாகவும் திருமால் விளங்குவதால் அவருக்கு அமரப்பிரபு என்று திருநாமம். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 49வது திருநாமம். நீண்ட ஆயுள் கொண்ட தேவர்களுக்கு கூட அவ்வப்போது சோர்வு ஏற்படுமாம். அதனால் தேவர்களை அயர்வுறும் அமரர்கள் என சொல்வார்கள். ஆனால் வைகுந்தத்தில் இடையராது எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் சோர்வடையாமல் கைங்கரியம் செய்வதால் அயர்வுறும் அமரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவர்களுக்கு மட்டுமின்றி வைகுந்தத்தில் உள்ளோருக்கும் பிரபுவாக திருமால் விளங்குவதால் திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் என்று பாடினார். அயர்வுறும் அமரர்களுக்கும் அயர்வரும் அமரர்களுக்கும் அதிபதியான அனந்த பத்மநாப தியானித்தபடி அமரப்பிரபவே நம என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்வில் பல பதவி உயர்வுகளை அளித்து அமரப்பிரபு காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.